பாருங்க, என்னுடைய பையனை நான் வந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஊட்டியில படிக்க வச்சேங்க. மேடம் கொஞ்சம் ஒரு 8 வந்துட்டு போங்க. ஒரு 8 எங்க இருக்குது? ஊட்டி. நான் இருக்கிறேன் சென்னை. போர்டு பிளைட் டிக்கெட் பதறி அடிச்சுட்டு போய் இறங்குறேன். பையன் நிக்கிறான் பிரின்சிபல் ரூம்ல. இன்னைக்கு இருந்தா அந்த பிரின்சிபல் இருந்தாங்கன்னா இந்த யூடியூப்ல அதை பார்த்துட்டு இருப்பாரு. நிக்கிறான். உங்க பையனை கூட்டு போயிருங்க மேடம். என்ன பண்ணா? அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் சொல்றான். அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு கலாட்டா பண்ணிருக்காங்க எல்லாரும் சத்தம் போட்டு. எடுத்து பார்த்த உடனே யாராவது இழுத்து பார்த்தாங்களாம். உடனே அவன் சொன்னா யாரா அது அப்படின்னு கேட்டாங்க. டீச்சரை கேட்கலாமா? இன்னொரு வேலை பண்ணிருக்கான். தமிழ் டீச்சர் ஒருத்தர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, +2 பசங்களை எல்லாம் பேசாத, 10th ஒழுங்கா படின்னு. அவங்க டார்மெட்ரியில மேல இருப்பாங்க, கீழே இருக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கான இடம். அந்த டீச்சர்ஸ் ரூம்ல வாசல்ல போய் குடும்பத்தோட இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு குருகுலம் மாதிரியான அந்த ஒரு ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய படிக்க வச்சேன். வெளியில பால் இருக்குல்ல, சக்கரை கலந்த பால், அதை ஊத்திட்டு இருக்காங்க. வழுக்கி விழட்டோன்னு என் பிள்ளைங்க பண்ணிட்டாங்க. இதை யாரோ போய் அவர் வழுக்கி விடக்கூடாதுன்னு போய் அவரை சொல்லிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு, போங்கங்கிறாங்க, கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. பையனை பாத்தேங்கடா. என்ன நினைக்கிறீங்க? குழந்தை மூஞ்சி எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரியில இருந்து பிறக்க வச்சு கையில டவல்ல சுத்திட்டு வந்தேன்ல, அந்த மூஞ்சி வச்சிருக்கான். அப்படி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கான். செஞ்சியாடா? நாங்க லெட்டர் ஒண்ணு கொடுத்தாங்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் லெட்டர் எடுத்து பாக்குறேன். பிரின்சிபல் இவன் எழுதின மன்னிப்பு கடிதம். என்ன இங்கிலீஷுங்க? 10th ஸ்டாண்டர்ட் தான். மன்னிப்பு பார்த்தா இங்கிலீஷ் பிரமாதமா இருக்கு. நீடா எழுதுனா? ஆமா, நான் டீச்சர் கிட்ட சார், இவன் எழுதல, நீங்க எழுதி சைன் வாங்கி. இல்ல மேடம், அவன் தான் மேடம் எழுதுனானா. எல்லாத்தையும் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன் டீச்சர் கிட்ட, மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்யாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அந்த பேப்பர் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேங்க. அந்த லெட்டர், அவனுடைய அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல, என் மனசுல அன்னைக்கு முடிவு பண்ண, இவனை இவ்வளவு அழகா டிராஃப்ட் எழுதுற இவனை இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சேர்க்கணும், இல்லன்னா லாயர் ஆக்கணும். இப்ப அவன் BA LLB ஆனர்ஸ் முடிச்சிட்டு LLM இந்த வருஷம் ஜாயின் பண்றான். ஒரு மன்னிப்பு கடிதத்தில் நான் என் பிள்ளையை கண்டெடுத்தேன். சரி, அவன் பால் ஊத்திட்டான்ல, திட்டவே இல்லை நான் அவனை. கீழே டீச்சர் கீழே விழணும் பால் ஊத்தினால நான் திட்டல. எனக்கு ஒரே பிள்ளைதான். ஆனா காலம் வந்தது, திட்டத்துக்கான காலம் வந்தது. கடவுள் அப்படிதான் அப்படி கொடுப்பார். நான் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிச்சு. ஆஸ்பத்திரியில கிடக்கிறேன். பிள்ளை கிட்ட சொல்லல. 3 மாசம் கிடந்தேன் ஹாஸ்பிட்டல். எக்ஸாமினேஷன் சொல்லல. அவன் தெரிஞ்சு ஓடி வந்தாங்க. அவன் ஓடி வந்து என் கால்ல விழுந்துட்டு புலம்புறான். எப்படிமா விழுந்த? எப்படிமா? என்கிட்ட ஏமா சொல்லல? போன்ல சொல்லலையம்மா. 3 மாசமா கிடைக்கிறியாமேமா, என்னமான்னு கேட்டுட்டே இருந்தான். அப்ப நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படி விழுந்தன்னு கேட்டான். 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ 10th ஸ்டாண்டர்ட்ல அங்க ஊத்துன பாலு ராயப்பேட்டால என்ன வழுக்கி விட வச்சிருச்சுடா. செய்வான் அவன் தப்பு. இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தால் கர்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம கிட்ட தான் வந்து சேரும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காலம் வருகின்ற பொழுது விழிப்புணர்வோடு என் பெற்றோர்களே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள்.